ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நாகாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம நாகாஸ் கிச்சனில் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறது நிலக்கடலை அல்வா ரெசிபி. இந்த நிலக்கடலை நிறைய ப்ரோட்டீன் சத்து இருக்குங்க. இன்னைக்கு இந்த நிலக்கடலை அல்வாவில் ஜீனி சேர்க்காம வெல்லம் மட்டுமே சேர்த்து எப்படி பண்ணுறதுன்றதை இன்னைக்கு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த அல்வா ரெசிபி பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை டச் பண்ணிடுங்க. இந்த அல்வா பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 150 கிராம் வறுத்த வேர்க்கடலை தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நான் எடுத்து வச்சுட்டேன். இன்னைக்கு அல்வாவில் முந்திரி பருப்புக்கு பதிலாக இந்த நிலக்கடலையவே நான் சேர்த்துக்க போகிறேன். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்தாச்சு. 100 கிராம் வெல்லம் எடுத்து அது கொஞ்சம் கரையிற அளவுக்கு சூடாக்கிட்டு அது நல்லா வடிகட்டி வச்சிருக்கேன். பாகு பதம் எடுக்கணுன்ற தேவையில்லை, வெல்லம் கரைச்சி எடுத்தா மட்டுமே போதும். இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த வேர்க்கடலைய பவுடர் பண்ணி எடுத்துக்க போறோம். அதோட 2 ஏலக்காய் மட்டும் போட்டு நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் ஹீட் ஆனதும் அதுல 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்ச இந்த நிலக்கடலையை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த நெய்யும் அந்த பவுடரும் மிக்ஸ் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டா போதும். இப்போ இதோட நம்ம ஃபில்டர் பண்ணி வச்ச வெள்ளை பாகு ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளைப்பாகு ஆட் பண்ணதுமே கொஞ்சம் கட்டிப்பட்ட மாதிரி இருக்கும். அதை நம்ம பொறுமையா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா தொடர்ச்சியா கிண்டி விட்டுட்டே இருந்தோம்னா அந்த கட்டிகள் எல்லாமே சரியாயிடும். இந்த அல்வா பார்த்தீங்கன்னா கரெக்டா ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். பசங்களுக்கு ரொம்பவே டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ ஓரளவு நமக்கு அந்த கட்டிகள் எல்லாமே உடைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லா ஃபாஸ்ட்டாக கிண்டி விட்டுடலாம். அதை இந்த அல்வாவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நெய் ஆட் பண்ணணுன்ற தேவையும் இல்லை, அதே நேரத்தில் சுகர் ஆட் பண்ணணுன்றதுமே இல்லை. நம்ம வெல்லம் வச்சுமே பண்ணுறதுனால ரொம்ப ஹெல்த்தியானதாக இருக்கும். வெல்லத்தில் நிறைய அயன் கண்டென்ட் இருக்கு. அது போக நிலக்கடலை அதிகமான புரோட்டீன் இருக்கு. அப்படிங்கிறதுனால இந்த அல்வா ரொம்பவே ஹெல்த்தியா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கட்டி எல்லாமே உடைஞ்சிருச்சு. இது கொஞ்சம் கெட்டி ஆகுற வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சே தான் இதை கிண்டணும். நம்ம இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நீங்கள் நான்ஸ்டிக் எடுத்துட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது, அடியே பிடிக்காது. இப்போ நான் இதை சிம்மில் வச்சு தான் நான் கிண்டி விட்டுக்கிட்டு இருக்கேன். நல்லா இந்த மாதிரி ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், நம்ம சேர்த்த வெல்லம், அந்த நிலக்கடலை பவுடர், கீ எல்லாமே மிக்ஸ் ஆகிட்டு நல்ல ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கெட்டியாகவும் ஆயிருக்கு நமக்கு அல்வா. நல்ல ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்ச இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கறது பார்த்தீங்கன்னா அந்த அல்வாவுக்கு நல்லா எல்லாமே கெட்டி பண்ணி கொடுக்கும் நமக்கு. இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றிட்டு நல்லா ஃபாஸ்ட்டாக கிண்டி விட்டுக்கலாம் நம்ம. இப்போ இதோட நம்ம எடுத்து வச்ச கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு முந்திரி பருப்பு இருக்குது பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் முந்திரி பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் இதில் கடலைப்பருப்பை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு நல்ல ஒரு 5 மினிட்ஸ் கிண்டி விட்டு இறக்கிட்டோம்னா இந்த மாதிரி நல்ல கெட்டி பதத்துக்கு வந்துடும். அல்வா நமக்கு ரெடி ஆயிடும். இப்போ திடீர்னு ஒரு கெஸ்ட்டே வந்திருக்காங்க, நம்ம வீட்டில் ஸ்வீட் எதுவும் ப்ரிப்பேர்டாக இல்லை அப்படின்ற நேரத்தில் ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம இந்த அல்வா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக இறக்கும் போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கீ ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு அல்வா ப்ரிப்பேர்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான நிலக்கடலை அல்வா ரெடி ஆயிடுச்சு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல உங்களோட ஷேர் பண்ண இந்த அல்வா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.